பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்கள். இன்றைக்கு நான் உங்களோடு பேசலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சப்ஜெக்ட், ஒரு பொருள் என்னவென்றால் ராப்சர் ஆஃப் தி சர்ச், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். கிறிஸ்தவ உலகத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இந்த ராப்சர் என்று சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதாவது கடைசி காலத்தில், கிறிஸ்துவின் வருகையின் காலத்தில் சபை, கிறிஸ்தவ சபை மத்திய ஆகாரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். அங்கே அவர்கள் கர்த்தரை சந்திப்பதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த ராப்சர். ராப்சரில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ உலகத்தில் அநேக விதமான போதனைகள் இருக்குது. ஒரு குழுவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ராப்சரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நோ ராப்சர். இன்னொரு குழுவினர் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ஷியல் ராப்சர்னு சொல்லுவாங்க. இன்னொரு குழுவினர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர்னு சொல்லுவாங்க. அதாவது உபத்திரவ காலத்திற்கு முன்பதாகவே சபை மத்திய ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர். அப்புறம் இன்னொரு குழுவினர் என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்ட் ட்ரிபுலேஷன் ராப்சர், அதாவது உபத்திரவ காலத்தில் சபை இங்கே தான் இருக்கும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சபை மத்திய ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுன்னு சொல்கிறவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீ மில்லேனியல் அண்ட் ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குழுவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீ ராத் ராப்சர்னு சொல்லுவாங்க. அதாவது தேவனுடைய மகா கோபத்துக்கு அப்புறமேலு நடக்கிறது தான் ராப்சர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இமினன்ட் டாக்ட்ரின் ஆஃப் த ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. சீக்கிரத்தில் தேவன் உடனடியாக வரப்போகிறாரு அப்படிங்கிறத பற்றி இப்படி பல போதனைகள் இருக்குது. ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளே யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க புதுசாக, இதையெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடும். இது என்னடா, இது எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்றதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ யார் உண்மையாலுமே ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? சபையில் இருக்கிறவங்க தான் சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும்னு நம்ம சொல்கிறாங்க. ரைட். சபைனா என்ன? சபையில் யார் யார் அங்கத்தினர்கள்? கிறிஸ்து இயேசுவினுடைய சபையில் அங்கத்தினர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே மறுபடியும் பிறந்தவர்கள், அல்லது உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டவர்கள், அல்லது உண்மையாலுமே மீட்கப்பட்டவர்கள், உண்மையாலுமே மனம் திரும்பினவர்கள். அவர்களுடைய கூட்டத்துக்கு பேர் தான் சபை என்று சொல்வது. மாறாக ஒரு சபை கட்டிடத்திற்கு வந்து போகிற எல்லா மக்களும் இல்லை. உதாரணத்துக்கு பாவிகள் கூட என்ன பண்ணலாம், சபைகளுக்கு வந்துட்டு போகலாம். விசுவாசிகளும் கூட என்ன பண்ணலாம், சபைக்கு வந்துட்டு போகலாம். அவிசுவாசிகளும் சபைக்கு வந்துட்டு போகலாம். ஸோ இந்த பாவிகள், அவிசுவாசிகள், விசுவாசிகள் இவங்கெல்லாம் யாரும் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவ உலகத்தில் இன்றைக்கு எப்படி போதனைகளால் நடந்திருக்குதுன்னு சொன்னால், விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள். சபையில் அங்கத்தினர்களாக இருப்பவர்கள், அதாவது விசுவாசிகளாக இருப்பவர்கள் எல்லாருமே சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க. அப்போ விசுவாசிகள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு போதனையில் இருக்குது. சர்ச் இஸ் நாட் the combination of believers and unbelievers. Church is the combination of those who are really born again, those who are really saved, those who are really repented. அவங்க தான் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆக ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஒரு குழு, ஒரு கூட்டம் தான் சபை. சபையில் யார் யார் இருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான். அப்போ சபையில் அவிசுவாசிகள், விசுவாசிகள், பாவிகள், மற்ற சொந்தக்காரர், போனவங்க வந்தவங்க இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஆக ரட்சிக்கப்பட்டவர்கள்னா யார்? மறுபடியும் பிறந்தவர்கள்னா யார்? மீட்கப்பட்டவர்கள்னா யார்? நீங்கள் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் கிடையாது. மீட்கப்பட்டவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரட்சிப்பை மனிதர்களுக்கு உண்டாக்குவதற்காக, மனிதர்களுக்கு கொடுப்பதற்காக தேவன், அதாவது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் தன்னுடைய ஸ்தானத்தை எல்லாத்தையும் விட்டு இந்த உலகத்தில் படாத பாடுகள் பட்டு கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி அதுக்கப்புறம் அவர் உயிரோடு எழுந்து தான் அந்த ரட்சிப்பை என்ன பண்ணியிருக்காரு, உண்டாக்கி கொடுத்துருக்கிறார். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவன் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனிதன்.
நம்ம நினைக்கிற மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏதோ சாதாரணவர்கள் கிடையாது. அதனால் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போ விசுவாசிகளுடைய கூட்டம் என்ன கிடையாது? சபை கிடையாது. அதனால் விசுவாசிகளை யாரும் என்ன பண்ண போகிறது கிடையாது, எடுத்துக்கொள்ளப்பட போகிறது கிடையாது. சரி, அப்போது யார் தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? ரட்சிக்கப்பட்டவன். இப்போ ரட்சிக்கப்பட்டவன் தான் யார்? அப்போ விசுவாசிகள் ரட்சிக்கப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரும். விசுவாசி என்பவன் வந்து ரட்சிக்கப்படலை. மாறாக விசுவாசி வந்து ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது விசுவாசிக்கு. அப்போ என்ன அர்த்தம்? விசுவாசத்தினுடைய விளைவாகத்தான் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்தவராக ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரும்போது தான் அந்த வளர்ச்சியினுடைய விளைவு தான் ரட்சிக்கப்படுதல், மனம் திரும்புதல் அல்லது மறுபடியும் பிறக்குதல் என்று சொல்லி வேதத்தில் தான் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? இன்றைக்கி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி தப்பான போதனைகளெல்லாம் நிறைய ஆகி இன்றைக்கி நான் சொல்கிறேன் இல்லையா, 45,000 50,000 டினாமினேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த 50,000 டினாமினேஷனும் அதாவது 50,000 சபை பிரிவுகள் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வசனத்தினுடைய அடிப்படையில் தான் அவங்க சபையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பல இல்லை ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்பதாக நான் வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு போயிருந்தேன். அப்போ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு கப்பல்ஸு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஜெகோவா விட்னஸஸ் அவங்களோட சேர்ந்தவங்க. அவங்களுக்கும் இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரியானவர்கள். அவங்கக்கிட்ட பேசி கொண்டிருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இங்கே பாருங்கள், ஏசாயாவில் எப்படி சொல்லியிருக்கு, எரேமியாவில் எப்படி சொல்லியிருக்கு, அப்போஸ்தலர் எப்படி சொல்லியிருக்கு, யோவானில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் ரொம்ப கவனமாக கேட்டுக்கொண்டே இருந்துட்டு அப்புறம் சொன்னேன், நீங்கள் ரொம்ப நிறையா வசனங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, எடுத்துலாம் சொல்கிறீங்க, ரொம்ப நல்லது தான். ஆனால் வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்லுவது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் என்ன வசனத்தினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடாதுன்றீங்களே, என்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், கிறிஸ்டியானிட்டியில் 50,000 டினாமினேஷன் இருக்குது. இந்த 50,000 டினாமினேஷனும் இந்த பைபிளில் இருக்கிற ஏதோ வசனத்தை எடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, இதனுடைய அடிப்படையில் தான் எங்கள் சபை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த 50,000 டினாமினேஷனும் சரியான டினாமினேஷன்னா அவங்க 50,000 டினாமினேஷன் உண்மையானது தான், சத்தியமாக அவங்க எல்லாமே அவங்க சபைகள் எல்லாமே உண்மையான சபைகளா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கொஞ்சம் நேரம் என்ன ஆகிட்டாங்க, அப்படியே குவைட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், வசனத்தினுடைய அடிப்படையில் பேசுகிறதே முதல் தப்பு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது அதுதான். இது ஒருவேளை உங்களுக்கு ஒரு பாம்சல், ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கலாம். வசனத்தினுடைய அடிப்படையில் பேசுகிறது என்பது தவறு. ஏன்னு கேட்டால், இந்த வசனம் எதுக்காக எழுதி நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், இந்த வசனத்தையெல்லாம் வாசித்து நமக்கு ஒரு விளைவு கிடைக்க வேண்டும். There is a result of studying, the Holy Scriptures. There is a result of, believing in the Lord Jesus Christ. So, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதுனால வரக்கூடிய விளைவு இருக்குல்ல, அதுதான் மிக 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 முக்கியம். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த வேதாகமத்தை வாசித்துட்டு போயிருக்காங்க. பல வருடங்கள் வாசித்திருக்காங்க, பல புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க, பல பிரசங்கங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான இந்த வேத வாசித்ததனுடைய விளைவு கிடைக்கல. அல்லது அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு விளைவும் கிடைக்கல. ஸோ யார் வேணாலும் வேத வசனத்தை எடுத்து வாசித்துட்டு இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிடலாம், புத்தகங்கள் எழுதிடலாம். அப்படி தான் கடந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது எதற்காகனா, இந்த வேதம் எழுதப்பட்டு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்காகன்னு சொன்னோம்னா, இந்த வேத வசனத்தை வாசித்து நமக்கு ஒரு விளைவு கிடைக்க வேண்டும். அதுதான் மிகவும் மிகவும் முக்கியம். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் அதற்காக ஒரு வசனம் கூட உங்களுக்கு எடுத்து நான் ஒன்று சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்ல போகிறேன். நான் அந்த கப்புள்ஸுக்கிட்ட சொன்னேன், ஏன் வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. டாக்டருக்கு படிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். டாக்டர் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் போய் மருந்து எழுதி கொடுக்க முடியுமா? நோயாளிகளுக்கு எழுதி கொடுக்க முடியாது.
அவர் 5 வருஷம் படித்து முடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன வரும், அந்த 5 வருஷம் படித்ததற்கான விளைவு என்னது, ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு கிடைக்கணும், அவர் பாஸ் பண்ணிட்டாருன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாருங்க. இவங்க தான், அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குறாங்களே, இவர் தான் டாக்டர். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அவர் போய் நோயாளிகளுக்கு மருந்து எழுதி தர முடியும். இப்போது அட்வொகேட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, வக்கீல், லாயர் இருக்கார். லாயர் படிக்கிறார், 4 வருஷம் படிக்கிறாரு, 5 வருஷம் படிக்கிறார். படிக்கிற நேரத்தில் போய் அவர் கோர்ட்டில் போய் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுமா? நோ. பீங் a law student, nobody can go to the court of law and argue. Why? அவருக்கு இன்னும் என்ன கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ அதே மாதிரி தான் எந்த படிப்பு நீங்கள் படிச்சிங்கனாலுமே அந்த படிப்புக்கு ஒரு விளைவு கிடைச்சிருக்க வேண்டும். அந்த விளைவு தான் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. அந்த அங்கீகாரத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், நம்ம போய் எதையுமே செயல்படுத்த முடியும். அதே போல் வேதாகமத்தை வாசிக்கிறதுனால நமக்கு ஒரு விளைவு கிடைக்கும். இந்த விளைவினுடைய அடிப்படை இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், காரியங்களை செயல்படுத்த முடியும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த கப்புள்ஸ் இதை கேட்டுட்டு அவங்களுக்கு எதுவுமே என்கிட்ட பேச முடியல. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் பைபிளை வாசிங்க. அவங்க வாசிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விளைவு கிடைக்கும். விளைவு கிடைக்கலன்னா என்ன தெரியுமா அர்த்தம், நீங்கள் சரியாக வாசிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் சரியாக நீங்கள் வாசிக்கணும். ஸோ பைபிளை படித்து அதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறதுங்கிறது இனிமேல் நீங்கள் சொல்லாதீங்க. அதற்கு பதிலாக பைபிளை படித்து அதுக்குன்னு ஒரு விளைவு கிடைச்சதுக்கு அப்புறமேலு, இந்த விளைவு தான் என்ன விளைவு நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த விளைவினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் பேசணும்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவங்க இன்னும் பேசலை. நான் உங்களை தனியாக பேசுகிறேங்க, நான் வீட்டுக்கு வரேன்னாங்க. ஓ, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் அவங்க வரல. சரி, ஏன் படிப்பு வேதத்தை வாசிக்கிறதுனுடைய விளைவு என்ன? விசுவாசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை ரொம்ப நல்லது. ஆனால் விசுவாசத்தினுடைய விளைவு என்ன? நீங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எபேசியர் 1:13 இந்த வசனத்தை எல்லாம் நம்ம ரொம்ப நாளாக வாசிச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிச்சுட்டு இருக்கிற வசனம் தான். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்கே என்ன எழுதியிருக்குன்னு சரியானபடியாக மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. விசுவாசிகள் புரிஞ்சுக்கல, போதகர்களும் புரிஞ்சுக்கல, வேத வல்லுநர்களும் கூட என்ன இந்த வசனத்தை அவங்க சரியானபடி புரிஞ்சுக்கல. இங்கே என்ன போட்டிருக்கு, விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, இந்த விசுவாசத்தினுடைய விளைவாக தான் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது, பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்படுது. ஸோ பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முத்திரை போடப்பட்டதுக்கு பின்னாடி நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் விசுவாசத்தினுடைய விளைவாக தான் என்ன ஆகுது, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முத்திரை போடப்படுறீங்க. அப்போது முத்திரை போடப்பட்டதுக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் விசுவாசிகள்னு நீங்கள் விசுவாசிகளாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேவையே இல்லை. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். So the result of believing in the Lord Jesus Christ, one shall be sealed with the Holy Spirit. So once you are sealed with the Holy Spirit, thereafter there is no necessary to believe. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, தேவனுடைய சாட்சிகளாக மாறிடுவீங்க. தேவனுடைய சாட்சிகளாக மாறிட்டா நீங்கள் என்ன பண்ண முடியும், தேவனை பற்றி ஆண்டவரை பற்றி ஊழியங்களெல்லாம் செய்ய முடியும் இல்லையா? இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய சாட்சி ஆகாமையே விசுவாசிகளாக இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வேத வசனத்தை எல்லாம் வாசித்து அவங்க அப்படியே ஊழியங்களெல்லாம் ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய தவறான போதனைகள் இந்த உலகத்தில் நிரம்பி இருக்குது. அப்போஸ்தலர்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் யார் வருவாங்க, ஸ்காஃபர்ஸ் வருவாங்கன்னு சொல்லி பேதுரு சொல்கிறார், டிசீவர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு பவுல் எல்லாம் சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. இன்றைக்கி விசுவாசிகள் எல்லாரும் ஊழியங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி பல விதமான தவறான போதனைகள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த தவறான போதனைகள் வந்தவங்களும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு வசனத்தை ஏற்படுத்திட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய சபை இப்படி எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி பேசியிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பல குழுவினர்கள், நோ ராப்சர் குரூப்பு, பார்ஷியல் ராப்சர் குரூப்பு, ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் குரூப்பு, போஸ்ட் ட்ரிபுலேஷன் ராப்சர் குரூப்பு, ப்ரீ மில்லேனியம் அண்ட் ப்ரீ ட்ரிபுலேஷன் குரூப்பு,
அப்புறம் ப்ரீ ராத் ராப்சர் குரூப்பு, அப்புறம் இமினென்ட் ரிட்டர்ன் ஆஃப் த கிரைஸ்ட் குரூப்பு, இவங்க எல்லாருமே தப்பு. ஆனால் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வசனத்தினுடைய அடிப்படையில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, வசனத்தினுடைய அடிப்படையில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னு கேட்டால், இந்த வசனம் வாசித்துட்டு அதனுடைய அடிப்படையில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு போதனையை உருவாக்கக்கூடாது. தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ லண்டனில் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ லண்டனில் பிளாஸ்ட் ஆகி நூற்றுக்கணக்கான பீப்புள் என்ன ஆகிட்டுருக்காங்க, அடிபட்டாங்க. அப்புறம் நியூயார்க் சிட்டியில் உட்காந்துட்டு ஒருத்தர் வாசிக்கிறார், பேப்பரில், நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறார், லண்டனில் பிளாஸ்ட் ஆகிடுச்சு, நூற்றுக்கணக்கான பீப்புள் அடிபட்டுட்டாங்கன்னு அவர் வாசிக்கிறார். அப்போ இந்த செய்தியை செய்தித்தாளில் வாசிக்கிறதுனால வாசிக்கிற நபர் லண்டனில் அடிபட்ட நபர்களோட ஒருத்தர் ஆயிர முடியுமா? முடியாது. You can read, a London blast, the news by sitting in New York City. But by reading the news in a newspaper, you cannot become one among the injured. இல்லையா? வாசிக்கிறதுனால லண்டனில் பிளாஸ்ட் ஆன மக்கள் கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு ஆளாக மாறிவிட முடியாது. அதே மாதிரி தான் இந்த வசனம் இப்போ பேசுகிற 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணப்படுறீங்க, முத்திரை போடப்படுகிறீர்கள். நீங்கள் வாசிக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முத்திரை போட்டு விட முடியாது. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களே தவிர இந்த வாசனத்தோடு கூட உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. எப்படி நியூயார்க் பட்டணத்தில் இருந்து ஒருத்தர் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாரு இல்லையா, லண்டனில் பிளாஸ்ட் ஆகி லண்டனில் குண்டு வெடித்து நூற்றுக்கணக்கான பீப்புள் அடிபட்டுட்டாங்கன்னு அவர் வாசிக்கிறார். ஆனால் அந்த அடிபட்ட மக்களோடு கூட அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்குன்னா அடிபட்டவர்கள் மாதிரியே இவரும் அடிபட்டிருக்காரா? அந்த அடிபட்டிருக்கிற பல பீப்புள்ஸ் கூட இந்த நியூஸ் வாசிக்கிற ஒருத்தரும் அடிபட்டவர் ஆயிடுவாரா? ஆகிவிட முடியாது. அதே மாதிரி தான் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதுனால இந்த வேத வசனம் உங்களுக்கு என்ன ஆகிடாது, பொருந்தி விட முடியாது. அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஸோ இந்த தியரி சொல்லியிருக்கிறவங்க எல்லாமே இப்படித்தான். ஒரு சில வசனத்தை எடுத்து அவங்க வாசித்துட்டு அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நோ ராப்சர்கே கிடையாது. இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில வசனங்கள் எடுத்து வாசித்துட்டு உபத்திர காலத்துக்கு முன்னமே சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லது இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து வாசித்துட்டு உபத்திரவ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். இப்படியெல்லாம் தவறான போதனைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் முதலாவது சொன்ன மாதிரி சபை எடுத்துக்கொள்ளப்படுவது உண்மை. ஆனால் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா விசுவாசிகள் யாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. இதுதான் ஒரு பெரிய பாம்சல் நியூஸ்ன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு இப்போ வசனம் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். நீங்கள் வசனத்தை வாசித்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரட்சிக்கப்படுறதுக்கு எப்படி தான் வழி? வசனத்தை வாசிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விளைவு கிடைத்திருக்க வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால ஒரு விளைவு கிடைத்திருக்க வேண்டும். அதுதான் ரட்சிக்கப்படுதல், அதுதான் மீட்கப்பட்டவர்கள். அப்போ மீட்கப்பட்டவர்களுடைய ஒரு கூட்டம்னா சபை. அப்போ அந்த சபை தான் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும், ராப்சர் ஆவாங்க. சரி, இப்போது 1ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் வந்திருப்பாரே ஆனால் என்ன தெரியுங்களா நடந்திருக்கும்? உலகத்திலிருந்து ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் பல மக்கள் மத்திய ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலர்கள் அவர்களெல்லாம் உலகம் முழுவதும், அப்போ இருந்த உலகம் முழுவதும் போய் காஸ்பல், அதாவது சுவிசேஷத்தையெல்லாம் சொல்லி அநேகரை அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறாங்க. அநேகர் பரிசுத்த ஆவியானவரால் முற்றுடி போடப்பட்டவர்கள் இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவர்களெல்லாம் மத்திய ஆகாயத்திற்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வரல. அதனால் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் ராப்சரை பற்றி ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? வானத்து, அதாவது பூமியினுடைய ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசை வரைக்கும் இருக்கிற மக்களை என்ன பண்ணுவார், ஆண்டவர் கூட்டி சேர்ப்பாருன்னு எழுதியிருக்கு. அந்த நிகழ்ச்சி, அது உண்மையான சத்தியமான வசனம், அது உண்மையாலுமே நடந்திருக்கும். ஆண்டவர் 1ஆம் நூற்றாண்டில் வந்திருந்தாரையானால். ஆனால் ஆண்டவர் 1ஆம் நூற்றாண்டில் வரலை. எனவே அந்த நிகழ்ச்சி இனி நடக்க போகிறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சபையில் என்ன கிடையாது, ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. யாரோ ஒரு சிலர் தான் ரட்சிக்கப்பட முடியும். எப்படி? இப்போ இருக்கு இல்லையா சபை, நான் சொன்னதில் 50,000 சபை இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த 50,000 சபையும் எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு இல்லையா, அதில் முதல் 3 அதிகாரத்தில் 7 சபைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த 7 சபைகளுமே இந்த 50,000 சபைகளுக்குள்ளே அடங்கிடும். சரியா? இந்த 50,000 சபையுமே அந்த 7 சபைகளுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஆக இங்கு ஒருவர் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் அவர் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? இந்த 3 சபைகளுக்கும் ஆண்டவர் எழுதும்போது என்ன சொல்லியிருக்கார் என்று கேட்டால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அதாவது மேற்கொள்ளுகிறவன் எவனோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்போது இந்த 50,000 சபைக்கும் தேவன் ஒரு சவாலை கொடுத்திருக்கிறார். இந்த 50,000 சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், அவிசுவாசிகள், நல்லவர்கள், கெட்டவர்கள், பொல்லாதவர்கள், இன்னும் அதாவது பாஸ்டர்ஸ், அதாவது பிரசங்கிமார்கள், ஊழியர்கள், இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? ஒரு சேலஞ்ச் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது என்ன சேலஞ்ச்? அவங்க மேற்கொள்ள வேண்டும். எதை மேற்கொள்ள வேண்டும்? 1ஆம் நூற்றாண்டுக்கும் அப்போஸ்தலர்களுடைய காலத்துக்கும் ஆண்டவருடைய வருகையின் காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் நிறைய தவறுகள் எல்லாம் வந்துருச்சு. இந்த தவறுகள் தான் என்ன இருக்குது? ஒரு பாரியராக இருக்குது. ஸோ இந்த பாரியர் எல்லாத்தையும், அதாவது தடைகளாக இருக்கிறது, உண்மையான சத்தியம் 1ஆம் நூற்றாண்டில் இருந்தது இல்லையா, அதை தெரிஞ்சு கொள்வதற்கு இவ்வளோ தடைகள் இருக்குது. இந்த தடைகளை எல்லாவற்றையும் மேற்கொண்டு உண்மையாலுமே தேவனுடைய சபை என்றால் என்ன என்று சொல்லி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். யாருனால தெரிஞ்சு கொள்ள முடியும்? மேற்கொள்ளுகிறவனால தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மேற்கொள்ள வேண்டும். இந்த சவாலை ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். அப்போ சபைக்கு வந்திருக்கிறவங்க இது எல்லாத்தையும் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தியானிக்கிறதுனுடைய விளைவாக அவர்களுக்கு என்ன கிடைக்குமாமா? தேவன் என்ன கொடுக்குறாரு? மறைவான மன்னாவை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்படி 7 சபைகளுக்குள்ளும் என்ன பண்ணியிருக்காரு? 7 விதமான ரிவார்ட்ஸை கொடுத்துருக்காரு. அதாவது 7 விதமான வெகுமதிகளை கொடுத்துருக்கிறார். அப்போ யாரோ ஒரு சிலர் தான் என்ன பண்ண முடியும்? ஜெயம் கொள்ள முடியும். அப்போ ஜெயம் கொள்றதுக்கு அப்புறமேலு அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாரு. அந்த பரிசு தான் பரிசுத்த ஆவியானவர் தங்களுடைய சரீரத்தில் வாசம் செய்வது. விசுவாசிகளுடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யலை. ஒருவேளை விசுவாசியனுடைய சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருப்பாரேயானால் அந்த சனத்திலேயே அந்த விசுவாசி என்னவா மாறியிருப்பார்? தேவனுடைய ஆலயமாக மாறியிருப்பார், தேவனுடைய சாட்சியாக மாறியிருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தேவை கிடையாது? விசுவாசமே தேவையே இல்லை. ஸோ இந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவரை விட ஒரு மேலான ஒரு ரிவார்டு, ஒரு வெகுமதி எதுவுமே கிடையாது, இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்துக்குள்ளே வந்துட்டேங்கிறன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறிடுவீங்க. தேவனுடைய ஆலயம்னா என்ன? தேவனுடைய ஆலயம் என்பது இம்மார்டல், சாகாமை உடைய ஒரு ஸ்தானத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்த ஆவியான ஒரு சரீரத்துக்குள்ளே வருகிறதே ஒரு பெரிய வெகுமதி. அதை விட வெகுமதி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த 50,000 சபைகளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இல்லை. எந்த ஒரு மனிதனுடைய சரீரத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யவில்லை. அதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த சவாலை கொடுக்குறாரு. அந்த சவாலை நீங்கள் படித்து இதையெல்லாம் சகலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்னும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்ந்தீங்கன்னா அதனுடைய முடிவாக உங்களுடைய இருதயத்துக்குள்ளே, உங்களுடைய சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்த ஆவியை எடுத்து போட்டு அதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் செய்வார். நீங்கள் பேசுகிறதே யாராக இருக்கும்? பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்துக்குள்ளே வராததுக்கு முன்னாடி நீங்கள் யாருனால பேசிகிட்டு இருந்திருப்பீங்க? உங்கள் அப்பா அம்மா, உங்கள் மூதாதையர்கிட்ட இருந்து வந்திருக்குது இல்லையா ஆவி, அந்த ஆவியில் நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நல்லா நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் பிறந்துட்டீங்க, நீங்கள் மறுபடியும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஸோ இப்படி மேற்கொள்ளுகிறவர்கள் ஒரு சிலராக தான் இருக்க முடியும். 10,000 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓட்டப்பந்தயத்தில் யாருக்கு ரிவார்டு கொடுப்பாங்க? முதலாவது இல்லை ரெண்டாவது ஒரு சிலர் மட்டும்தான் என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும். எல்லாத்துக்குமே பரிசு கிடைக்காது. அந்த மாதிரி தாங்க இந்த 50,000 சபையில் இருக்கிற மக்கள் படித்து அதனுடைய விளைவாக ஒரு சிலருக்கு தான் என்ன கிடைக்கும்? ஆண்டவர் வெகுமதியை கொடுப்பார். அதுதான் பரிசுத்த
ஆவியானவர். ஸோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு சரீரத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த நபர் தான் ரட்சிக்கப்பட்டவன், அந்த நபர் தான் மறுபடியும் பிறந்தவன், அந்த நபர் தான் மீட்கப்பட்டவன். அப்போ சபையில் இப்போ பாருங்கள், 21ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் வருகைக்கு முன்னாடி இருக்கிற சபையில் 2 பேர் தாங்க பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறாங்க. அப்போ 2 பேர் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த 2 பேர் தான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ள முடியும். only these 2 people will be raptured into heaven. இந்த 2 பேர் தான் சபை, உண்மையான சபை. அவர்களுக்குள்ளே தான் ஆண்டவருடைய ஆவி இருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளே இருக்குது. அதனால் அவங்க 2 பேர் தான் என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதனால தான் என்ன இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய 2 சாட்சிகள். ஏன் 2 சாட்சிகள்னு சொல்லியிருக்காரு? எல்லாருமே சாட்சிகள் கிடையாது, எல்லாருமே விசுவாசிகளாக இருந்துட்டாங்க. இன்றைக்கி அப்படி தானே? ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய கடைசி வார்த்தை இதுதான். கடைசி வார்த்தை என்னது? த ப்ராமிஸ் ஆஃப் த ஃபாதர், அதாவது பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வருவார். அப்புறம் நீங்கள் பலன் பெற்று நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தினுடைய எல்லா பகுதியிலையும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காரு? ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் இன்றைக்கி 21ஆம் உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் என்னவாக இருக்காங்க? எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கிறாங்க. விசுவாசிகளாக இருந்துட்டு இந்த மாதிரி வசனத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு அவங்க அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்க? சபைகளெல்லாம் ஆரம்பித்து இன்றைக்கி 50,000 டினாமினேஷன் ஆகி இன்றைக்கி ராப்சர்னா என்னென்னு யாருக்குமே தெரியல. எது உண்மைன்னு யாருக்குமே தெரியல. பெரிய குழப்பம் தான் இன்றைக்கி நிலவிட்டு இருக்கு. ஸோ 2 பேர் தான் நான் சொல்கிற மாதிரி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ரட்சிக்க 2 பேர் தான் சாட்சிகளாக வராங்க. அந்த 2 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, மறுபடியும் பிறந்திருக்கிறாங்க. அப்போ அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு சாட்சி உலகம் ஃபுல்லாக போய் அவர்கள் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. எதுக்காக சுவிசேஷத்தை சொல்கிறாங்க? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணலை? அவங்க போய் 3.5 வருஷ காலம் இந்த உலகத்தில் சுற்றி அவங்க சுவிசேஷத்தை சொல்லலை. அவங்க சுவிசேஷத்தை எதுக்காக சொல்கிறாங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய சாட்சிக்காக, அவருடைய சாட்சிக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துவானவர் யார், எப்பேற்பட்டவர் அப்படிங்கிற சாட்சியை தான் அவங்க உலகம் ஃபுல்லாக சுற்றி திறந்து அவங்க சொல்ல போகிறாங்க. அதை சொல்கிறதுக்கு அப்புறம் கடைசியில் அவர்கள் எருசலேமுக்கு போகிறாங்க. எருசலேமில் போய் என்ன பண்ணுறாங்க? அவங்கள கொலை செய்து விடுறாங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன கிடையாது? சாவே கிடையாது. மறுபடியும் பிறந்தவனுக்கு திருப்பியும் மரணமே கிடையாது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணணும்? கிறிஸ்துவனுடைய சாட்சியின் நிமித்தமாக கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை அவர்கள் திருப்பி செஞ்சு காமிக்கணும். அதுக்காக தான் என்னது, அவங்க எருசலேமுக்கு போகிறாங்க. பாருங்கள், அவங்க எருசலேமில் போய் தான் அவங்கள என்ன பண்ண முடியும்? அழிக்க முடியும். உலகத்தில் வேறு எந்த பகுதியிலையும் அவங்கள அழிக்க முடியாது. அப்போது எருசலேமில் போய் கடைசியில் ஆண்டவர் எப்படி அடிக்கப்பட்டு எருசலேமில் இறந்து போனாரோ அதே மாதிரி இந்த ஆண்டவருடைய 2 சாட்சிகளும் அங்கே போய் அவங்கள கொலை செய்கிறாங்க. அவர்களுடைய சரீரம் எங்கே கிடக்குது? வீதியில் கிடக்குது. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த 2 சரீரத்தை, இறந்து போன இந்த 2 சரீரத்தை பார்க்குறாங்க. பாருங்கள், இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி லாக்டவுனில் இருக்குது. எல்லாம் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க? டெலிவிஷனை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை இந்த உலகத்தில் இனிமேல் வரும். அப்போ வந்ததுக்கப்புறம் இந்த 2 சாட்சிகள் என்ன பண்ணுறாங்க? எருசலேம் நகரத்தில் கொலை செய்யப்படுறாங்க. அப்போ உலகம் ஃபுல்லாக இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 3 நாள் கழித்து அவங்க உயிரோடு திரும்பி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. இந்த உலகத்தாருடைய கண்களுக்கு முன்பாக இந்த 2 ஆண்டவருடைய சாட்சிகள், மரித்து போனவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள் எழுந்திரிச்சு கால் ஊன்றி நிற்கிறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? உலகத்தில் பயம் உண்டாகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, அவங்க தான் ராப்சர் ஆகிறாங்க. அப்போ ராப்சர் ஆகி அவங்க என்ன பண்ண போகிறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அவர்கள் சந்திக்கிறார்கள். எனவே இந்த ராப்சர் என்ற விஷயம், ராப்சர் என்ற ஒரு போதனை கிறிஸ்துவ உலகத்தில் தவறாக போய் கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த செய்தியை வாசிங்க, வேத வசனத்தை வாசிங்க. நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு சொல்லி எல்லாம் சிந்தனை பண்ணி பாருங்கள். அப்படி சிந்தனை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் நல்ல விதமாக என்னாகும்? போகும். வீட்டில் பிரச்சனைகள் வராமல், சண்டைகள் சச்சரவுகள் வராமல், இந்த லாக்டவுன் காலத்தில் இருக்கும்போது இப்படியெல்லாம் நீங்கள் வாசிச்சுட்டு கேட்டுட்டு இதெல்லாம் சிந்தனை பண்ணி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப நன்மையாக இருக்கும் என்பது தான் என்னுடைய
செய்தியாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட பேர் வில்லியம் ஜி பீட்டர். ஐ எம் தி ஐ எம் அ விட்னஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் என்னுடைய டைட்டில். எனவே தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவேளை ஐயோ நான் விசுவாசியாக தான் இருக்கேன், நான் ரட்சிக்கப்படலை, நான் வந்து ஆண்டவருடைய வருகையில் நான் இங்கேயே இருந்துருவணும், அப்படி பயங்கர குழப்பமெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? ஆண்டவர் சொல்லியிருக்கார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அவ்வளோதான் சொல்லியிருக்கார். நீங்கள் அதை சொன்னீங்கன்னாவே போதும். மற்றதெல்லாம் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வந்து பார்த்துக்குவார். தேவனுடைய நாமம் என்றும் என்றும் சதா காலத்தில் மகிமைப்படுவதாக. ஆமென்.